ஓம் சரவண பவ. வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் சில்லி. அதாவது சிம்பிளாக நாங்கள் போடுறது எல்லாமே சிம்பிளாக தான் ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டுருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா நீங்கள் சொன்னீங்கன்னா போட்டு தரட்டுறோம். இப்போ வெண்டைக்காய் சில்லிக்கு தேவையானது என்னென்னா வெண்டைக்காய் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க டேஸ்ட்டுக்கு அதை எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் இந்த இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது இது கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சோண்டி லைட்டாக மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கிறேன். இப்போ எண்ணெய் காயுது. இப்போ இதை சில்லி நம்ம சில்லி மாதிரி இதில் மாவில் முக்கி எடுத்து பொரித்து சாப்பிடலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா குழந்தைங்க வெண்டைக்காய்னா நிறைய சாப்பிட மாட்டாங்க. அதனால் இது இப்படி கொடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் இதை நான் சொல்லித்தரேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி இருக்கும். இது 10 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி இருக்கும். இது நல்லாயிருக்கும். இதை எடுத்து வச்சிருந்து அப்படியே பிளேட்டில் எடுத்து வச்சு காரம் குழந்தைங்களுக்குன்னா அப்படியே கொடுக்கலாம். இல்லை இதே பெரியவங்களுக்கு கொஞ்சம் காரமாக வேணும் அப்படின்னா சில்லி பவுட்ரு தூவி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அவங்கவுங்களுக்கு விருப்பப்படி சாப்பிட்டுக்கலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. நல்லா மொறுன்னு நல்லா வெந்திருக்குது. வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட தாராளமாக இதை விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. யாரும் வெண்டைக்காய் பிடிக்கல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஓம் சரவண பவ. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்கள், பாருங்கள். எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் இது மாதிரி பண்ணிக்கிறோம். வணக்கம்.